அம்பரீஷ் குட்டி, இன்னைக்கு புரட்டாசி மாசம் 2வது சனிக்கிழமை. உனக்கு என்ன ஸ்பெஷல்ரா வேணும்? அம்மா, நேத்து பெருமாள் கோயில்ல சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி புளி சாதம் செஞ்சு தரீங்களா? நேத்து ஒரு சின்ன கப்பு தான் கொடுத்தாங்கங்க, ஆனா அதோட டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. பெருமாள் கோவில் புளியோதரை எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா? ஒரு சின்ன கப்ல தாங்க கொடுப்பாங்க, ஆனா அதோட டேஸ்ட் நம்ம நாக்கிலே நிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கோவில் புளியோதரை என்னங்க, அதை விட சூப்பரா நீங்களே செஞ்சிடலாம். வெறும் கடாயில 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 5 காஷ்மீர் மிளகாய் இல்ல சாதா மிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் எள்ளு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 4-5 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரமா சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வறுத்து அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்துட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியா 1 ஸ்பூன் வெல்லம், இது கூடவே வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல ஆர்ன சாதத்துல புளியோதரையை கலந்து சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான பெருமாள் கோவில் புளியோதரை ரெடி. யாரெல்லாம் 3வது சனிக்கிழமை தலுக போடலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ, இதே மாதிரி கோவில் புளியோதரை செஞ்சு உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் அசத்திடுங்க. நான் வேர் பண்ணிருக்க இந்த அழகான 3 பீஸ் காட்டன் செட் இன்ஸ்டாகிராம்ல இருக்க தியா ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அந்த பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் ரெகுலர் வியர், ஆஃபீஸ் வியர் எல்லாத்துக்குமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த 3 பீஸ் காட்டன் செட் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்க தியா ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அந்த பேஜை நான் கீழே டாக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.